பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கிடையாது. ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வுகளும் எங்களுடைய பிரதேசங்களில் காணுகிற காட்சிகளும் சில நேரம் சில வாலிபர்களை பார்க்கிற பொழுது சலாம் சொல்வதற்கு பயமாக இருக்கிறது, சலாத்தை ஆரம்பிப்பதற்கு பயமாக இருக்கிறது. காரணம், அவர்கள் கழுத்திலும் காதிலும் கைகளிலும் அணிந்திருக்கிற மாலைகளும் காப்புகளும், அவர்கள் போட்டு வந்திருக்கிற அரை கலிசன்களும் இவர்கள் முஸ்லிம்களா, இவர்கள் முஸ்லாத்தில் இருக்கிறார்களா என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இன்றைய வாலிபர்களுடைய நிலை முற்றுமுழுதாக மாறி போயிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய ஒளி அவர்களுடைய முகங்களில் கிடையாது. காரணம், அவர்கள் பிறந்ததற்கு ஒரு தடவை ஏனும் சுஜூது செய்திருப்பார்களா என்கிற நிலை கூட. ஆனால் பெயரை அப்துல்லா என்று வைத்திருக்கிறார்கள், பெயரை அப்துல் ரஹ்மான் என்று வைத்திருக்கிறார்கள், நல்ல நல்ல பெயர்களை சூட்டி இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தினுடைய சாயல் அவர்களுடைய செயற்பாடுகளின் எந்த வடிவங்களிலும் கிடையாது, எந்த வடிவங்களிலும் கிடையாது. சில இடங்களில் சில வாலிபர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே, தங்களை முஸ்லிம் என்று அறிமுகப்படுத்துவதற்கு வெட்கப்படுகிறார்கள். இதில் கற்றவர்கள் படிக்காதவர்கள் என்கிற வித்தியாசம் கிடையாது. தங்களை முஸ்லிம் என்று அறிமுகப்படுத்துவதற்கு, தன் அடையாளத்தை சொல்வதற்கு, தான் ஒரு முஸ்லிம் என்று அடுத்தவர்களுக்கு முன்னால் தன்னுடைய நடைமுறையால் விளங்கப்படுத்துவதற்கு வெட்கப்படுகிறார்கள். தொழுகை நேரம் வந்தால் கூட ஒரு பொது இடத்தில் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விதத்தின் பிரகாரம் தொழுவதற்கு, எங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு வெட்கப்படுகிற, கூச்சப்படுகிற ஈமானிய சமுதாயம் அன்புக்குரியவர்களே எங்களுடைய சமுதாயத்தில் இருந்து உருவாகி கொண்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்கிறோமா இல்லையா? இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் புரிந்து கொள்கிறோமா இல்லையா? எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டு, இந்த மார்க்கத்தினுடைய சிந்தனைகளும் சித்தாந்தங்களும், இந்த மார்க்கம் சொல்லுகிற வரையறைகளும் முற்றுமுழுதாக கீறி கிழிக்கப்பட்டது. எல்லா விஷயங்களிலும் மாற்றங்கள் தானே அன்புக்குரியவர்களே. எங்களுடைய திருமணத்தை எடுத்து பாருங்களேன், திருமண நிகழ்வுகளை எடுத்து பாருங்களேன். பள்ளி வாயிலில் நடைபெறுகிற திருமண ஒப்பந்தம் அக்து என்று சொல்லுகிற விஷயம் மாத்திரம் இல்லை என்றிருந்தால், என்னுடைய ஒட்டுமொத்த திருமணங்களும் அந்நிய கலாச்சாரங்களின் மொத்த வடிவங்களாக இருக்கிறதா இல்லையா? திருமணத்தில் எதில் இஸ்லாம் இருக்கிறது? பள்ளியில் நடைபெறுகிற காவினை தவிர, பள்ளியில் நடைபெறுகிற திருமண ஒப்பந்தத்தை தவிர வேறு எதில் இஸ்லாம் இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? எந்த நிகழ்வில் இஸ்லாம் இருக்கிறது? பெண் பார்க்க போகிற நிகழ்வில் இஸ்லாம் இருக்கிறதா? மணமகனை கூட்டி போகிற நிகழ்வில் இஸ்லாம் இருக்கிறதா? மணமகனும் மணமகளும் மேடையில் வைத்து நடந்து கொள்கிற ஒழுக்கத்தில் இஸ்லாம் இருக்கிறதா? அங்கு நடைபெறுகிற புகைப்பட காட்சிகளில் இஸ்லாம் இருக்கிறதா? அங்கு நடைபெறுகிற திருமண விருந்தில் இஸ்லாம் இருக்கிறதா? எதில் இன்றைய இஸ்லாம் இருக்கிறது என்று அடையாளப்படுத்துகிறீர்கள்? பெயரளவில் இருக்கிறது. வலிமா, வலிமா அரபு பெயர், இஸ்லாம் சுன்னா. ஆனால் இன்று எப்படி அது கொண்டாடப்படுகிறது? பெருமைக்காக பெண் வீட்டிலே இருந்து அரைவாசி காசு வாங்கி மாப்பிள்ளையும் சேர்ந்து காசு போட்டு கொடுக்கிற ஒரு பெருமைக்கான விருந்தாகத்தானே வலிமா மாறி போயிருக்கிறது. அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர ஒரு மணமகன் அவன் திருமணம் முடித்த அந்த சந்தோஷத்தை அவனால் முடிந்த அளவு அவனுடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஏழைகளையும் அழைத்து அவன் போடுகிற ஒரு சாப்பாடு தான் வலிமா. இதற்கு இன்று லட்சக்கணக்கில் கடன், ஆயிரக்கணக்கிலே செலவு, அடுத்த வீட்டில் காணாது என்றால் பெண் வீட்டிலே பேரம் பேசி வலிமா போட வேண்டும், காசு தாருங்கள் என்று வெக்கமில்லாமல் கேட்டு அதை வாங்கி அந்த காசோடு சேர்த்து கோட்டு சூட்டு போட்டுக்கொண்டு வலிமா போடுகிற ஒரு சமுதாயத்தில் தான் இஸ்லாத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இஸ்லாத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். என்ன ஒழுங்கில் இருக்கிறது? ஒரு பயணத்தை எடுத்து பாருங்கள், குடும்பமாக போகிற ஒரு சுற்றுலாவை எடுத்து பாருங்கள். எந்த இடத்தில் இஸ்லாம் இருக்கிறது? உரிய நேரத்திற்கு தொழுகையை மார்க்கம் சொன்ன முறைப்படி சேர்த்து சுருக்கி தொழுவதில் இஸ்லாம் இருக்கிறதா? ஊருக்குள்ளே இருக்கிற பொழுது ஹிஜாபோடும் பர்தாவோடும் இருந்த ஒரு பெண் ஊருக்கு வெளியிலே ஒரு பயணம் போகிற பொழுது அதே கணவன் அரைகுறை ஆடையோடு கூட்டி போகிறானே, இஸ்லாம் இருக்கிறதா? போகிற பொழுது இசையும் கூத்தும் கும்மாளமும் என்று கூடவே இப்பொழுது ஒரு பொக்ஸையும் தூக்கி கொண்டு போகிறார்களே, என்ன இஸ்லாம் இருக்கிறது? எதில் இஸ்லாத்தை கண்டிருக்கிறோம்? நாங்கள் போடுகிற பாட்டிகளில் இஸ்லாம் இருக்கிறதா? எங்களுடைய வீட்டு சூழலில் இஸ்லாம் இருக்கிறதா? அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் என்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த இஸ்லாம் என்றால் என்ன என்றாவது புரிந்திருக்கிறோமா?
அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்படுதல் தான் இஸ்லாம் என்கிற விஷயத்தை நாம் ஏன் என்றாவது உணர்ந்து பார்த்திருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் மிக வேகமாக தூரமாகி கொண்டிருக்கிறோம் உறவுகளை. அறிந்தோ அறியாமலோ இங்கு பேசப்படுகிற விஷயம் யாரோ தூரத்தில் உள்ளவர்களை பற்றி பேசுவதல்ல. இன்று எல்லோரும் அப்படித்தான் யோசிக்கிறோம். அடிக்கடி எனக்கு ஞாபகம் வருகிற ஒரு கருத்து இருக்கிறது. பேஸ்புக்கிலே, சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பகிர்ந்து கொள்வார்கள். மனிதன் தன்னுடைய தவறுக்கு முன்னால் வக்கீலாகவும் அடுத்தவர்களுடைய தவறுக்கு முன்னால் நீதிபதியாகவும் இருக்கிறார். இது எவ்வளவு யதார்த்தமான கருத்து தெரியுமா? இப்பொழுது நான் பேசுகிற இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது எங்கோ ஒரு இடத்தில் நடந்த கல்யாணமும், எங்கோ ஒரு இடத்தில் நடந்த பிரயாணமும், எங்கோ ஒரு இடத்தில் நடந்த விருந்தும் தானே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். என்றாவது ஒரு நாள் என் உள்வீட்டுக்குள் எப்படி இருக்கிறது என்று யோசித்தேனா? என் உள்வீட்டினுடைய சூழல் எப்படி இருக்கிறது என்று யோசித்தேனா? நான் முஸ்லீமாக இருக்கிறேனா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மஹ்ஷருடைய வெளியில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த பூமியினுடைய அதிபதி, வானத்தினுடைய அதிபதி, படைத்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் யாருமே உதவி செய்யாத அந்த மஹ்ஷருடைய வெளியில் என்னையும் உங்களையும் எழுப்பி நிற்பாட்டி கேட்க போகிற முதல் கேள்வி, நீ இஸ்லாத்தில் இருந்தாயா? நீ முஸ்லிமாக வாழ்ந்தாயா என்ற ஒரு கேள்வியை கேட்டால், அன்புக்குரியவர்களே, அந்த இஸ்லாம் என்கிற அந்த வார்த்தையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறோமா?